வெல்கம் டு அம்மாவின் அடுப்பங்கரை ரகசியங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காந்தா கோப்பரை அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ்ஷு. இதுபோல் என் மற்ற சமையல் வீடியோக்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா தேங்காய், வெங்காயம் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அதே அளவு தக்காளி போடணும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு பொடிசாக அறுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு 1-2 நுணுக்கியிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அடுப்பில் இதை எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் போட்டு கிளற போகிறோம். இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அடுத்தது வெங்காயம் போட்டுக்க போகிறோம். அதை நல்லா வதங்கட்டும். அடுத்து பச்சை மிளகாவும் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கணும். இதுக்கடுத்து நுணுக்கி வச்ச சோம்பு சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா வதக்கிட்டோம். தக்காளி சேர்க்குறோம். இது நல்லா வதங்கணும். நல்லா எல்லாமே சுருள வதக்கி இருக்கணும். அடுத்தது எடுத்து வச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். அதோட உப்பு போட்டு வதக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் நான். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம தேங்காவை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா அந்த அளவுக்கு வதக்கணும். இப்போது கொத்தமல்லியை தூவிக்கிறோம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு 2-3 சொட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறோம். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் பிழிஞ்சிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். கலந்துக்கிட்டோம்னா இப்போ நம்மளுடைய டிஷ்ஷு ரெடி. இப்போ பாருங்கள், நம்மளுடைய காந்தா கோப்பரை எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். தேங்காய் எண்ணெய், தேங்காயோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது. இதை நம்ம சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க.